அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன் ரெசிபி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். அது குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அந்த கேப்பில் நம்ம காலிஃப்ளவர் இருக்கிறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் மைதா, 1/2 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு காலிஃப்ளவர் மேலே நல்லா கோட் ஆகும். அது நல்லா நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகும். இல்லைன்னா ரொம்ப சாகியாயிரும். ஏற்கனவே சுடுதண்ணியில் காலிஃப்ளவரை லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவரை இதோடு போட்டு நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 பேட்ச் வந்துச்சு எனக்கு. 2 பேட்சையும் நல்லா இதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். தனித்தனியாக பார்க்கும்போது சின்ன சின்ன வேலையாக தானேங்க தெரியுது. ஆனால் ஒன்றா பார்க்கும்போது டைம் இழுன்னு இழுத்துருச்சு. அதுவும் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது பண்ணாமல் வெளியே போகிற நேரத்தில் போய் இந்த மெனு சூஸ் பண்ணிவிட்டு ஏன்டா சூஸ் பண்ணோன்னு தலையை பிச்சு விட்டேன். அதே எண்ணெயில் மேரினேட் பண்ண சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி தட்டின பூண்டு போட்டு க்யூபாக கட் பண்ண வெங்காயம், குடமிளகா போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயமும் கேப்சிகமும் ரொம்ப ஃப்ரையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அதோட 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சால்ட்டு ஜாஸ்தி போடாதீங்க, ஏன்னா அந்த சாஸஸ்லேயே சால்ட் இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் எடுத்து இதில் போட்டு இந்த சாஸோடு நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் சாஸ் படுற மாதிரி. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி லைட்டாக அதுலேயே ஊற்றி இன்னும் நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நம்ம ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றி முட்டைகோஸ், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது எப்போவுமே ஃப்ளேம் ஹையில் தான் இருக்கணும். காய் வதங்கிறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதோட 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். அது எண்ணெயில் வதங்கக்கூடாது, அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹாப்பி மாவோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் சேர்த்தா கூட எக்ஸாக்டாக இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சோயா சாஸும் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்தா நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கிடைக்கிற அதே கலரில் ஃப்ரைட் ரைஸ் வரும். அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு பாஸ்மதி ரைஸ் தனியாக செஞ்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ரைஸை நிறையா இருந்தால் பேட்சாக சேருங்க. கொஞ்சமாக இருந்தால் ஒரே பேட்சாக சேர்த்துடலாம். நிறையா இருந்தால் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பேட்சாக சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மசாலா கோட் ஆகும், ரைஸும் உடையாமல் வரும். அவ்வளோதாங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன் காம்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பிளேட்டிங்கில் இருக்கிற கெச்சப் ஹோம்மேட் தாங்க. அதோட ரெசிபி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹோம் குயின்.